வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான்வெஜ் வெஜ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கடைசியில் ரசம் வேணும்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரேட்டான இந்த மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் புளியை நான் ஊற போட்டுக்கிறேங்க. இந்த புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்கங்க. 1/4 மணி நேரம் புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கையை விட்டு நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போகிறோங்க. இது இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த புளித்தண்ணியோட இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தக்காளியை நல்லா கையை விட்டு மசிச்சு கரைச்சி விடுங்க. தக்காளியை கையில் மசிக்க சிரமமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி அதை நம்ம இந்த புளித்தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தக்காளியை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு பொடி நுணுக்கிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல் இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது மிளகு ரசங்கிறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நுணுக்கிக்கோங்க. முதல்ல ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா பொடியாக நுணுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பூண்டு சேர்த்து நுணுக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக நுணுக்கிட்டு இப்போ இதில் நம்ம பூண்டு சேர்த்து நுணுக்கிக்கலாங்க. பூண்டை நான் இந்த மாதிரி தோல் உரிக்காமலே தாங்க சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை சேர்த்துட்டு இதை 1-2 மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. பூண்டு செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. பூண்டை இந்த அளவு 1-2 தட்டி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்து இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஜீரகம் மிளகு பூண்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஸ்மெல் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் வதக்கும் போதே சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போ இது கூட 4லேருந்து 5 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகம் மிளகு பூண்டு இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி சீக்கிரமாகவே கருகிரும். இந்த அளவு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி சீக்கிரமாக கரிஞ்சிரும். இந்த அளவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக வாசனைக்காண்டியும் செரிமானத்துக்காகவும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போதும். பெருங்காயத்தூள் சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கலந்து வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைசலை சேர்த்துட்டு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரசத்துக்கு புளிப்பு அதிகமாகவும் போயிடக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி 1/2 டீஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நுர கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரசத்தில் கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால் தேவைக்கேற்றவாறு உப்பு சேர்த்துக்கிறேங்க.
ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரசம் வந்து ரொம்பவே கொதிச்சு வந்துருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிக்கும். அதனால் வந்து ரசத்தில் லைட்டாக நுரை ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த அளவு லைட்டாக நுரை ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் கொதி வர ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க இதே மாதிரியான மிளகு ரசத்தை கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்து செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதே மாதிரியான மிளகு ரசத்தை உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.